ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தது தொடர்பாக 19 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். நவநீத கிருஷ்ணன், விரிவான விவரங்களை வழங்கலாம். உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துடைய கோவிலுடைய ரூபாய் 60 கோடி அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்தை முறைகேடு செய்ததாக மத்திய பிரிவினர் சேர்ந்து பார்த்தோமேனால் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான சுமார் 60 கோடி மதிப்புள்ள 1.79 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு மற்றும் அடமானம் செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் 19 பேர் மீது மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தோமேயானால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் இணை ஆணையாளரும் செயல் அலுவலருமான செல்லதுரை அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் மோசடி மற்றும் கூட்டுச்சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டு ஊழல் தடுப்பு அமைப்பான அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த சம்பவமானது வெளிவர தொடங்கி இருக்கிறது. மேலும் கடந்த 1930ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட உயில் சாசனத்தின்படி மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள அசோகா விலாஸ் பங்களா மற்றும் அதனுடன் இணைந்த தோட்டம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் உயில் சாசன நிபந்தனைகளின்படி அந்த சொத்தை வாடகைக்கு விட மட்டுமே அனுமதி உண்டு. விற்கவோ அடமானம் வைக்கவோ அல்லது உரிமை மாற்றம் செய்யவோ அனுமதி இல்லை என்ற நிலையில் இருந்து வரக்கூடிய வேளையிலே கடந்த 2016ஆம் ஆண்டு அன்று மதுரை வடக்கு முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன் கோவில் பெயரில் இருந்த சொத்துரிமையை நீக்கி ராமாயி ஆய்யார் உள்ளிட்ட 9 பேரின் பெயரில் சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலையிலே இடைநீக்கம் செய்யப்பட்டதுடன் முன்னாள் வட்டாட்சியர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நீதிமன்ற தடையை மறைத்து 2021ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் சார்பு பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளர் அனந்தராமன் மூலம் பொது ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கில் ராமாயி ஆய்யார், செந்தமிழ் செல்வி, பிரேமா, ராஜ்குமார், முத்துராணி, ராஜேந்திரன், குழந்தையா, புஷ்பராஜ், ஜோதி, கீதா, முன்னாள் விஏஓ அரசன், முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன், இளையராஜா இப்படியாக 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே கோவிலுக்கு சொந்தமான கட்டளை நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் கூட்டு சதி செய்து நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் பத்திரப்பதிவு சட்ட விதிகளை மீறி பட்டாமாற்றம், பத்திரப்பதிவு உள்ளிட்டவைகளை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையிலே வழக்கு தொடர்பாக அனைவரிடத்திலும் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.